இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வெனஸ்டே, அதாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு நியூ எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது ஃப்ரைடே இருந்திருக்கும். ஸோ வரலாற்றில் முதல் முறையாக நியூ எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது வெனஸ்டே வந்திருக்கு. எப்போவுமே இந்த ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூட மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு இது வரைக்குமே, அதாவது எக்ஸ்பைரிக்கு நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போ வெனஸ்டேவாக இருக்குது எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு எனக்குமே இருக்குது மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம நியூஸ் பேஸ்டு என்ன இருந்தாலும் எக்ஸ்பைரி பேஸ்டு என்ன இருந்தாலுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எஸ்எம்சிங்கிற டெக்னிக்கல் அனலைசிஸும் தென் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறக்கூடிய ஒரு மாஸ்டர் ரூல் தான் இல்லையா. ஸோ இது ரெண்டு விஷயம் நம்ம வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க போகிறோம். இப்போது எஸ்எம்சி கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் 1 ஹவரோடைய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட்டோட ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு இப்போ லிட்டில் பிட் டவுன் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்போது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் இன் 5 மினிட்ஸு. ஏன்னா 5 மினிட்ஸ் 2 பேரிஸ்ன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ அந்த பர்டிகுலர் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று கூட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க 24,715 எப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கன்சால்டேஷன் தான். நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட் 50 மினிட் இது மாதிரி இடத்துல வரக்கூடிய கன்சால்டேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி மார்க் பண்ண இடம் தான் இந்த 24,715 அப்படிங்கிற லெவல்ஸ். ஓகேவா. அதே போல் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 மினிட்ஸ் சேஞ்ச் ஓவர் பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கன்சால்டேஷன் ஏரியா. அங்கே 24,725 அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் ப்ரோ அதை மட்டும் மார்க் பண்ணுறீங்க, இது ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது ஃபுல்லாக மார்க் பண்ணி தான் அதோட 50% லெஜர் நான் அவ்வளோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ அதே போல் 24,600 அப்படிங்கிறது மார்க்கெட் 24,579 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் நான் வந்து 24,600 என்னோட சினைப்பர் தேரி பாயிண்ட்டுக்கான ஏடிஎம்மாக செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா. 579 சொல்லியாச்சு க்ளோசிங் வேல்யூன்னு. இவ்வளோ தான் லெவல்ஸு. அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் 1 ஹவரோட ஓபி ஜோன், மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸ் 5 மினிட்ஸோட பேரிஸ் ஓபி ஜோன். மார்க்கெட் அப்படிங்கிறது பிட்வீன் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ பிட்வீன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறத விட வீக்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட க்ளோஸுக்கு அப்பர் சைடு இருக்கான். மந்த்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ப்ரீவியஸ் மந்தோட க்ளோஸ்க்கு அப்பர் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் மந்த்து க்ளோஸ்க்கு அப்பர் சைடு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். ஏன் இதை நான் மைண்டில் ஏற்றணும், அடுத்த ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருமே கேட்டுக்கிடணும். ஏன் அப்படின்னா இப்போ க்ளோஸுக்கு அபோவ் இருக்கிறதுனால ஃபுட் செல்லர் ஸ்டிங் மார்க்கெட்டில் அவங்களோட பொசிஷன் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. மந்த் எண்டில் பொசிஷன் எடுத்திருப்பாங்க, வீக்கெண்டில் பொசிஷன் எடுத்திருப்பாங்கல்ல அடுத்தடுத்த எக்ஸ்பைரிக்கு. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்திருக்கு. ஓகேவா. அப்போது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு அப்பர் சைடு அப்படிங்கிறது இருக்கும்போது டெஃபினெட்லி மார்க்கெட்டுங்கிறது இந்த 725 போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இப்படி நடந்துச்சுன்னா இதுதான் கால் ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு. இன்கேஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு, ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ப்ரீவியஸ் டேவோட லோ இதுக்கெல்லாம் பிலோ இருக்கும்போது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். அந்த பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நான் சொன்ன வீக்லி மந்த்லியோட க்ளோஸுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பாக மார்க்கெட் கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது 1 ஹவர் எல்லாத்துக்கும் தெரியும். புல்லிஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதோட லிக்விட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். இன்ட்ராடேக்கு 5 மினிட்ல ட்ரெண்டு பேரிஸாக இருந்திருக்கு. இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதை நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு செல்லிங் ஆர்டர் எடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்போது ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது 5 மினிட்ல, ஆனால் 1 ஹவர் ட்ரெண்டு புல்லிஸாக இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த டிஸ்கவுண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட்டோட டிஸ்கவுண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக மாறதுக்கான எல்லா விதமான வாய்ப்பும் கொடுத்துரும். அது எதுவும் ஆகிட்டு போகுது. நம்ம இன்ட்ராடே ட்ரேடர் காலையில் 9:30 11 மணிக்கு ஒரு ட்ரேடிங்கை பிடிக்க போகிறோம், 12 to 2 மணிக்கு இன்னொரு ட்ரேடை பிடிக்க போகிறோம். இதான் நம்மளோட லாஜிக்கு. அப்போ அதுக்கு எனக்கு காலோட ப்ராஃபிட் புக்கிங்கே இல்லை புட்டோட பேனிக்காக தெரிஞ்சால் போதுமானது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் நம்மளோட லாஜிக். இதை தவிர நம்ம ரொம்ப பெருசாலாம் யோசிக்கணும் அவசியம் கிடையாது இன்ட்ராடே ட்ரேடர். அப்போது ஸ்னைப்பர் கான்செப்ட் படி பார்க்கும்போது 24,600 வந்து நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். 2 ஏடிஎம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. அதோடைய க்ளோஸ் பாயிண்ட்டும் ஹை பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா
$24,600 கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போனண்ட் புட் ஆப்ஷனோட ஓடிஎம் எடுத்திருக்கோம். $24,600 புட் ஆப்ஷன் எடுக்கும்போது கால் ஆப்ஷன் 24,700 ஓடிஎம் எடுத்திருக்கோம். இதுலேயும் ஹை அண்ட் க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு க்ளோஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 போடுறதுனால 89.80 கிடைக்கும். அது வந்து ஏடிஎம்ல ட்ரா பண்ணிட்டோம். அப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு செல்லர் ஸ்ட்ராங் ஆகணுங்கிற வேர்ட் சொல்கிறோம்ல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம் செல்லர்ஸ் ஓடிஎம் செல்லர்ஸோட நேத்தோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு பிலோ போயிட்டான் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இன்னைக்கு இன்கேஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, 24,642 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸில் இருந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், மேபி இது ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனாக கூட ஆகலாம். ஓகேங்களா? ஏன்னா கிஃப்ட் நிஃப்டிங்கிறது அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு ஓப்பன் பார்க்குறதுனே தவிர எக்ஸாக்ட் தான் நடக்குங்கிறதுலாம் கிடையாது. நைட்டில் உட்காந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்குறது, நைட்டில் உட்காந்து கிஃப்ட் நிஃப்டியோட எவ்வளோ கெயின் எவ்வளோ லாஸ்லாம் பார்க்கலாம் வேஸ்ட்டு. காலை இப்படி ஒரு 8 மணிக்கு உட்காந்து பார்த்தா போதுமானது. ஓகே, அப்போ ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 140 கீழே வர ஆரம்பிக்கிறான் அப்படின்னா புட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா இது பேனிக் ப்ராபபிலிட்டியாக மார்க்கெட்டில் மாறும். இந்த பேனிக் ப்ராபபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா டே சார்ட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 168 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அப்போது மார்க்கெட் அப்படிங்கிற ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 141 பிலோ வரும்போது இந்த லெவல்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவல்ஸுக்கு கீழே இருக்கும்போது புட்டு ஹைக்கு மேலே இருந்தான் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், ஒரு 120ங்கிறது தாராளமாக போகக்கூடிய இடமா இருக்கும். இல்லை 100ல் நான் என்ட்ரி அடிக்கிறேன்னா அது ரிஸ்க் உங்களோடது. நீங்கள் நான் ஜஸ்ட் அப்சர்வேஷன் பண்ண தான் சொல்கிறேன். ட்ரேடை பற்றி நான் பேசவே இல்லை, எங்கேயுமே அப்சர்வ் பண்ணுங்க தான் சொல்கிறேன். அப்போ இது கீழே இருக்கும்போது 24,500 புட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், மேபி உங்களுக்கு மார்க்கெட்டில் பேனிக்கில் பை எடுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட அட்மணிக்கும் 24,600 அப்பர் சைடில் இருந்துச்சு அப்படின்னா புட் செல்லர் 124 பிலோ இருக்கும்போது கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரே விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இப்போ 93ங்கிறது ஒரு 100 நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட 121, 144 தான் அதிகபட்ச டார்கெட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இன்கேஸ் 144, 150லாம் அபோவ் இருந்தால் தான் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் ஓப்பன் ஆக போகுது, ப்ரீவியஸோட ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா இப்படி ஓப்பன் ஆகும்போது ஃபர்தராக பிக் மொமெண்டம் கொண்டு போகிறதுக்கான லிக்விடிட்டி மார்க்கெட்டில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நேற்று நம்மளோட ஹெச்எல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் போக வேண்டாம், ஜஸ்ட் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃப்ளோவை ப்ராப்பராக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நம்மளுடைய ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்னாப்சிஸ் மாதிரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது 1 ஹவரில் புல்லிஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணிட்டு பையிங் ஆர்டர் எடுத்துகிட்டு நிற்கிது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். 5 மினிட்ஸோட ட்ரெண்டு பீரிஸாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ப்ளேஸில் மார்க்கெட் நின்றுருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ப்ளேஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நேற்று இந்த பிளேஸில் சில மார்க்கிங் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு செவன் நடந்துச்சு, டிஸ்கவுண்ட் ப்ளேஸ் வந்திருந்தது, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி காட்டியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுபடி தான் இப்போ மார்க்கெட்டுமே நம்ம நேற்றோட வீடியோவில் சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போது இன்னையோட ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது இந்த ஓவரால் அப் ட்ரெண்டுக்கான, அதாவது அப்சைட் ரேலிக்கான டிஸ்கவுண்ட் ப்ளேஸில் மார்க்கெட் கரெக்டாக 0.5, 0.6 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்ம குரூப்பில் போய் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சுருந்தோம். அது எத்தனை பேர் லைவ் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இன்சைடு அஸ் பர் ஸ்னைப்பர் 4 சார்ட் ட்ரேட் பிலோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டியிருக்குமா? அப்போ என்ன அர்த்தம், காலையில் நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் ஓப்பன், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு லோக்கு பிட்வீன் ஓப்பன் ஆகும்போது பெருசாக லிக்விடிட்டி இருக்காது மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் லிக்விடிட்டியை மார்க்கெட் கொண்டு வரும் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட் ஆஃபில் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. கீழே இவ்வளோ தூரம் போயிருச்சே ப்ரோ, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கே, இது எனக்கு அந்த பேட்டர்னில் என்ட்ரி கொடுத்தாங்க, ஹார்மோனிக்கில் என்ட்ரி கொடுத்தாங்க,
எஸ்எம்சியில் வந்து யாரோ என்ட்ரி கொடுத்தாங்க அப்படிலாம் எடுத்திங்கன்னா ப்ரீமியம் பெருசாக மூவ் ஆகாது. ஸோ எப்போ ப்ரீமியம் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 12 o'clock மேலே 24,600 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட்டாக போயிட்டான் பார்த்தீங்களா. ஸோ இப்படி போனதுக்கப்புறம் ஸ்னைப்பர் தியரியை நீங்கள் எடுத்து வச்சு பார்க்குறீங்க. ஸோ இந்த ஸ்னைப்பர் பாயிண்ட் எடுத்து வச்சு பார்க்கும்போது அழகாக என்னோடய ஸ்னைப்பர் பாயிண்ட்டை லோயர் சைடு பிரேக் டவுன் பண்ணியாச்சுங்க. ஸோ ஸ்னைப்பர் பாயிண்ட் லோயர் சைடு பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இந்த ஏபிசி தான் வரப்போகுது இல்லைங்களா. திரும்ப ஒரு 1:40 வந்தால் நம்ம காலையிலே சொல்லியாச்சு 100 அப்படிங்கிறது உங்களோட என்ட்ரி இருந்தால் கூட 121 144 அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குங்கிறது சொல்லியாச்சு. ப்ரோ அப்போ ஏன் ப்ரோ இங்கிறது எடுக்கும்போது நான் பிடிக்கல, இந்த ட்ரேடை ஏன் நான் பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் காலையில் ப்ரீ சார்ட் அனலைசிஸ் நம்மளோட சார்ட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 minutes இன்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அப்போது ப்ரீமியம் என்ன தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 minutesோட லோக்கு கீழே வந்தாலும் புட் சைடில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு 5 minutesோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் கன்சல்ட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஒரு லாஜிக்கலில் தான் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம ட்ரேட் கிடையாது. எப்போ எனக்கு இதை ஒரு பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஸ்னைப்பர் பாயிண்ட் லோயர் சைடு பிரேக் டவுன் பண்ணானோ அப்போவே வந்து எனக்கு கால் செலர்ஸ் அவன் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்போ 100 என்ட்ரி எடுத்திங்கன்னா 81 ஸ்டாப் லாஸ் 144 டார்கெட். இதான் 1:2 சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு ஸ்கொயர் நம்பர் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட் வைக்கணும், முடிஞ்சு போச்ச ட்ரேடு சிம்பிளாகவே. அவ்வளோதான், அன்றைக்கி ஒன்றும் பெருசாக ட்ரேடே கிடையாது. காலையிலேருந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கெயின் பண்ணால் லிக்விடிட்டி கெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டு. இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் 24,600 ஒரு புல் பேக்கு அங்கேருந்து மார்க்கெட் சூட்டப் போயாச்சு. நம்ம சொன்னது 24,600 அப்சைடில் இருந்துச்சுன்னா 725 போகும். திங்க் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஓப்பன் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி சொன்னோம் 24,600க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா 24,725 போகும். போயிடுச்சு. இவ்வளோ தான். டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னு கேட்பீங்க நிறைய. எங்கே போகும் நம்மளுக்கு ரெகுலராகவே தெரியும். ஒன்று இந்த ஓவரால் டவுன் சைடோட 1.6 டார்கெட் போகும் இல்லைங்களா. ஓகே. ஸோ 1.6 டார்கெட் இது கிடையாது, வேறு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ 1.618ங்கிற டார்கெட் ரீச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தத்துக்கு இந்த ஒரு ஸ்விங் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற 1.6 டார்கெட் அடிக்கும். இதுதான் ப்ரீவியஸ்லேயே ஒரு ரேலி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது. எல்லோரும் மறந்துருக்க மாட்டீங்க நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இதாங்க ரியாலிட்டி. இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். இதில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்போம். ஏன்னா ஃப்ளோ தெரியுது, இப்படி தான் போக போகுதுன்னு தெரியுது. அது இப்படியே போகுமா இல்லை இப்படி வந்து போகுமான்னு தெரியாதுல்ல. அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்க்குறோம். ஓகேங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றைக்கெலாம். ஸோ 100 பாயிண்ட் இவ்வளோ அக்க போகிறா அப்படின்னு காலைல 10-15 ட்ரேடில் எடுத்திருப்பாங்க. ஆனால் ரியல் ட்ரேட் ஸ்டார்ட் ஆனது இங்கே தான் இல்லைங்களா, செகண்ட் ஹாஃபில் தான். ஓகே. இப்போ நிறையா பேர் க்ரூட் கேட்டுட்டு இருந்தீங்களே. ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ரூடை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட போகிறேன். ஸோ க்ரூடோட சார்ட் எப்படி பார்க்குறது, ஸ்னைப்பர் எப்படி எடுக்கிறது, எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம் ஒரு 5 minutesல. ஃபஸ்ட்டு வந்து ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ரோக்கரேஜில் இருக்கான்னு தெரியல எம்சிஎக்ஸு, நான் ஜெரோதாவில் பண்ணுறேன். ஸோ க்ரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சர்னு எடுத்துக்கோங்க. இந்த மந்த் 15க்கு அப்புறம் அக்டோபர் ஃபியூச்சர் எடுக்கணும். ஓகேங்களா. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி மந்த் எண்டில் தான் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 15ஆம் தேதி 16ஆம் தேதி எக்ஸ்பைரி இருக்கும், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ செப்டம்பர் ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் அப்படிங்கிறது 5,786 இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சார்ட் எடுத்துக்கிட்டோம். இந்த 4 சார்ட் எடுக்கும்போது சிம்பிள் மட்டும் அன்டிக் பண்ணிக்கோங்க, மற்ற 3 நம்ம டிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த க்ளோஸ் வேல்யூ அப்படிங்கிறது 5,800 கிட்ட இருக்கிறதுனால 5,800 க்ரூடோட கால் ஆப்ஷன் 5,800 க்ரூடோட புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரெண்டு வச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட்டும் ஹை பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓடிஎம் புட் அண்டு கால் செலர்ஸ் எடுக்கணும். அப்போ ஓடிஎம் பார்க்கும்போது 5,700 அப்படிங்கிறது புட்டோட ஓடிஎம், 5,900 க்ரூடு அப்படிங்கிறது காலோட ஓடிஎம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ஹை அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஓடிஎம்மோட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை வந்து R/2 போடும்போது 107 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 1.90 + 103. ஓகே 107.5.
அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து அழகாக மார்க் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, ஸோ இந்த மார்க்கிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டே சார்ட் கன்வெர்ட் 5 மினிட்ஸ் மாற்றிக்கோங்க. 5 மினிட்ஸில் கன்ஃபியூஷன் ஆகும், நிறையா சார்ட் ட்ரேட் ஆகிறதுனால. எக்ஸாக்டாக நேற்றோட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிட போகிறேன். இது நீங்களும் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் சார்ட்டை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆட்டோ இங்கேயும் ஒரு ஆட்டோ கொடுத்துக்கலாம். ஓகேவா? முடிஞ்சா இப்போது எனக்கு கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிலோ இருக்குது. அப்போ கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ என்ன பார்க்கணும், நான் ஓடிஎம் புட் செல்லர்ஸ் பை பண்ணுறத ட்ரேடாக எடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஓடிஎம் அப்படிங்கிறவன் அவனோட க்ளோஸ்க்கு அப்பர் சைடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரேட் கிடைக்கும். கரெக்டாக பாருங்கள், அவனுடைய க்ளோஸில் இருந்து சாலிடாக மேலே போயிட்டானா, முடிஞ்சாட். இப்போ ஸ்னேப்பரையும் பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படி தான் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நீங்கள் க்ரூடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். க்ளோஸ் டு ஸ்னேப்பர் வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், ஸ்னேப்பரை பிரேக் டவுன் பண்ணி புல் பேக் நிற்கும் போது அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இப்போ அதுக்கு தான் மார்க்கெட் அப்படிங்கிற ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. லாஜிக் புரியுதுங்களா? ஸோ இந்த லாஜிக்கோடு தான் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே போனதுனால டே சார்ட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய செல்லர்ஸோட பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணி அடுத்தடுத்து டார்கெட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 11:35 வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் சைடிஸில் போகும். 11 to 11:35 இல்லை 12 மணிக்கு ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு ட்ரேடு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock அப்படிங்கிறது இருக்கும். தேர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 o'clock கிடைக்கிற ட்ரேடே உங்களுக்கு 6 மணி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். தேர்ட் வந்து 6:30. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock. இந்த மாதிரி 4 டைம் ஃப்ரேமில் மூமெண்ட் நல்லாயிருக்கும். இந்த 4 டைம் ஃப்ரேமுக்குமே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் ஓப்பனிங் இருக்குது. அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. 11:35 to 6 o'clock தென் 8. ஓகேவா? ஓகே, க்ரூடை பற்றி எல்லோரும் டவுட் கேட்டிங்களா? அவங்க எல்லாத்துக்கும் இது வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா, அந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருந்துருக்கு, உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த லைக் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நிஜமாக இந்த வீடியோ பிடிச்சிக்க நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஒரு 1000 பேர் பார்க்குற இடத்துல ஒரு 400 லைக் பண்ணலன்னா